நாம் நன்கறிவோம். சோமநாதரின் பாதுகாப்பிற்காக தேசம் எப்படிப்பட்ட உயிர் தியாகங்கள் எல்லாம் செய்ததென்று. ஜாலோரின் கன்ஹாத் தேவன் போன்ற ஆட்சியாளர்களின் முயற்சிகள், வீர் ஹமீர்ஜி கோஹிலுடைய பராக்கிரமம், வேகடாஜி பில்லுடைய வீரம், இப்படி எத்தனையோ நாயகர்களின் வரலாறு சோமநாதரின் ஆலயத்தோடு இணைந்திருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவர்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதே இல்லை. நம் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட வரலாற்றினை கூட சில வரலாற்றாசிரியர்களும் தலைவர்களும் இருட்டடிப்பு செய்ய முயற்சி செய்தார்கள். மதவெறி என்ற மனோபாவத்தை வெறும் சாதாரணமான கொள்ளை என்று சொல்லி மூடி மறைக்க புத்தகங்கள் எழுதப்பட்டன. சோமநாதர் ஆலயம் ஒரு முறை அல்ல, பல பல முறைகள் தகர்க்கப்பட்டது. ஒருவேளை சோமநாதரின் மீது தாக்குதல் கொள்ளையடிக்க மட்டுமே நடத்தப்பட்டது என்று சொன்னால் 1000 ஆண்டுகள் முன்பாக முதல் பெரிய கொள்ளைக்கு பிறகு நின்று போயிருக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லையே. சோமநாத்தின் பவித்திரமான விக்கிரகம் தகர்க்கப்பட்டது. மறுபடி ஆலயத்தின் அமைப்பை மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் நமக்கு என்ன கற்பிக்கப்பட்டது? சோம்நாத் ஆலயம் கொள்ளையடிக்கவே தகர்க்கப்பட்டது என்று. வெறுப்பு, அடக்குமுறை மற்றும் பயங்கரவாதத்தின் கொடூரமான வரலாறு நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டது.